சுகமும் சமாதானம் சந்தோஷமும் வேண்டுமா? விபிஎஸ் பாருங்க, விபிஎஸ் பாருங்க. Praise Lord children, Jesus loves all ஆன்லைன் VBS 2025க்கு கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு செல்ல பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த VBSல பார்த்தீங்கன்னா சுகம் வேண்டுமா, சமாதானம், சந்தோஷம் வேண்டுமா என்ற தலைப்பில் தான் நீங்கள் ஏசப்பா செய்து முடித்த நன்மையான காரியங்கள், ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் செய்த அற்புதங்கள் நீங்கள் அழகாக பார்த்துட்டு நீங்கள் கிஃப்ட் பெற்றுக்கொள்வதற்கான விதிமுறையை ஆன்ட்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையை எப்படி பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். கதையை எப்படி பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். கதையை கவனமாக பார்த்தா தான் கதையின் இறுதியில் கேட்கப்படுற 5 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேங்களா? அந்த 5 கேள்விக்கான பதிலையும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்பணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணணும்னா மெமரி வர்ஸை மெமரி பண்ணிக்கிட்டு அதையும் என்ன பண்ணணும், மெமரி பண்ணிவிட்டு தமிழ் இங்கிலீஷில் மெமரி பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ பண்ணுங்கள். ஓகேங்களா? குட்டி பசங்களாக இருந்தீங்கன்னா மம்மி டேடி கிட்ட ஹெல்ப் கேட்டு மெமரி பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க. ஓகேங்களா? தேர்டு என்னென்னா கிராஃப்ட்டு. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் நம்ம VBSல பண்ணியிருக்கோம். அந்த கிராஃப்டை அழகாக நீங்கள் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் ட்ராயிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் அழகாக வரைஞ்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு கலரிங் பண்ணிவிட்டு அதையும் என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேவா? இந்த மாதிரி 7 நாள் பண்ணணும். ஒரு நாள் பண்ணுறது, ஒரு நாள் பண்ணாமல் இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. 7 நாளும் கண்டினியூவாக என்ன பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு என்ன 7 டேஸ் முடிவில் உங்களுக்கு கிஃப்ட்டு ஆன்ட்டி கொரியர் அனுப்புவோம். ஓகேங்களா? ஏசப்பா உங்களுக்கு சிறந்த கிஃப்டை கொடுக்க வைப்பாங்க. ஓகேங்களா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் 2025 ஆன்லைன் VBSல கலந்துக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆன்ட்டி ஆசீர்வதிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ரெகுலராக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லோரும் ஸ்டார்டிங் ப்ரே பண்ணலாமா? ஸோ ப்ரேனா என்ன பண்ணணும்? கரெக்ட். ஸோ எல்லோரும் கண்ணு மூடுங்க, கை கூப்புங்க, ஆன்ட்டி கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. சரியா? அன்புள்ள இயேசுப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த VBSல ஆண்டவரே கலந்து கொள்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அவருடைய குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கணும். ஆண்டவரே, அவங்கள நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுப்பா. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுப்பா. அந்த பிள்ளைகளோட தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்க இயேசுப்பா. அந்த பிள்ளைகளை வளர்க்க ஆண்டவரே அப்பா, அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தின் கிருபையும் ஆண்டவரே நீங்கள் தந்தருளுங்க இயேசுப்பா. இங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்பா, இவங்க உமக்கு சாட்சியாய் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கணும் இயேசுப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நீங்கள் பரிபூர்ணமாய் தந்து அவங்கள ஆசீர்வதிங்க இயேசுப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீங்கள் தந்தருளுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, அது போல் இந்த VBSல கற்றுக்கிற எல்லா ஆண்டவரே கதைகள், பாடல்கள், ஆண்டவரே மெமரி வர்ஸ் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது அவங்களுடைய வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் தரணும் இயேசுப்பா. அது ஆண்டவரே குழந்தைகள் எதிர்காலத்தில் அப்பா ஆண்டவரே நட்சத்திரங்களை போல ஆண்டவரே உமக்காக பிரகாசிக்க நீங்கள் கிருபை தாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எல்லாருமே இயேசுப்பா துதிச்சு பாடலாம். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா.
துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே உந்த நாமம் அறிந்த என்னை உம்மை வாழ்ந்து கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவேன் உயர்த்தியே மகிழ்ந்திடுவேன் உந்த நாமம் அறிந்த என்னை உம்மை வாழ்ந்து கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவேன் உயர்த்தியே மகிழ்ந்திடுவேன் துதிக்க பாத்திர நீர் அல்லவோ கணத்திற்கு பாத்திர நீர் அல்லவோ நீரல்லவோ ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே. Thank you friends. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சமாதானம் தருகிறார் என்ற தலைப்பில் கதையை பார்க்கலாமா? ஏசப்பா அவரோட கூட 12 சிஷ்யர்களோடும் கூட ஏசப்பா என்ன பண்ணாங்களாம், எருசலேமில் இருந்தாங்களாம். அப்போ ஏசப்பாவுடைய நண்பர் அவர் பேர் லாசரு. அவர் மரித்து போயிட்டாராம், வியாதிப்பட்டு மரித்து போயிட்டாராம். அவருக்கு பார்த்திங்கன்னா 2 சகோதரிகள், மார்த்தாள் மரியாள். சொல்லுங்க பார்க்கலாம், மார்த்தாள் மரியாள் அப்படின்னு 2 சகோதரிகளாம். லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனதும் என்ன பண்ணாங்களாம், அவர் வியாதியாக இருக்கும் பொழுதே அவங்க 2 சகோதரிகளும் ஏசப்பா கிட்ட ஆள் அனுப்புகிறாங்களாம். இதை போல் சொல்லுங்க, ஏசப்பாவுடைய சிநேகிதர் வியாதி படுக்கையில் இருக்காரு, அவர் மரிக்க போகிறாரு, நீங்கள் போய் சொல்லுங்க, ஏசப்பா வந்தால் உடனே லாசரு சுகமாயிடுவார்ல, நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு ஆள் அனுப்புகிறாங்களாம். அந்த ஆள் ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஏசப்பா உங்களுடைய நண்பர் லாசரு வியாதியில் இருக்காரு, அவர் மரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். நீங்கள் வாங்க, உடனே அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செஞ்சாங்க. மரித்தவர்களை ஏசப்பா என்ன பண்ணாங்க, உயிரோடு எழுப்புவாங்களாம். எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாங்களோ ஏசப்பா கிட்ட வந்தால் உடனே சுகமாக்கிடுவாராம். கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணு கொடுத்தாராம், சப்பானிகளை நடக்க செய்தாராம், ஊமையர்களை பேச வைத்தாராம், பிசாசு பிடியில் இருந்தவங்களெல்லாம் விடுதலையானாங்களாம். அந்த விசுவாசத்துடன் கூட தான் மார்த்தாலும் மரியாளும் ஆள் அனுப்புகிறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாராம், உடனே அந்த ஊருக்கு போகலையாம், 2 நாள் அப்படியே தங்கிட்டாராம். ஏன் ஏசப்பா அப்படியே தங்கிட்டாரு அப்படின்னா, அதாவது லாசரு மரித்து 4 நாள் கழித்து அந்த இடத்துக்கு போய் லாசருவை உயிரோடு எழுப்பணும், எல்லாரும் ஏசப்பாவுடைய வல்லமை, பிதாவுடைய வல்லமையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஏசப்பா என்ன பண்ணாராம், ஒரு 2 நாள் அங்கேயே தங்கிட்டாராம். அப்புறம் சீஷர்களிடத்துல சொல்கிறாராம், வாங்க நம்மளுடைய நண்பர் லாசரு நித்திரையாக இருக்கிறாரு, நம்ம போய் எழுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாராம். சீஷர்கள்லாம் நித்திரைன்னவுடனே அவங்க யோசிக்கிறாங்களாம், தூங்குறவங்களை எழுப்ப போகிறாரா அப்படின்லாம் யோசிக்கிறாங்களாம். அப்போ ஏசப்பா சொல்கிறாராம், அவர் தூங்கலை, மரிச்சு போயிட்டாரு, நம்ம உயிரோடு எழுப்புவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லி சீஷர்களுக்கு புரிய வச்சு அப்புறம் சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறாங்களாம். சீஷர்கள் பார்த்திங்கன்னா தோமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அவர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தோமா கதையை சொல்லியிருக்கேன். ஏசப்பாவுடைய சீஷர்களில் ஒருவர் தோமா நம்முடைய இந்திய தேசத்தில், நம்முடைய சென்னை பட்டணத்தில் மரித்தார், இரத்த சாட்சியாய் மரித்தார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த தோமா சொல்கிறாராம், வாங்க நம்மளும் கூட
ஏசப்பா கூடயே கூட நம்மளும் சேர்ந்து மறிப்போம் அப்படின்னு சொல்கிறாராம். அந்த அளவுக்கு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியல, அதுக்கப்புறம் புரிஞ்ச உடனே ஏசப்பா கூட எந்த சூழ்நிலையிலும் நடக்க தயாரானாங்க. அப்புறம் ஏசப்பா பெத்தானியா கிராமத்துக்கு வந்தாரா. பெத்தானியா கிராமத்துக்கு வந்த உடனே இதை போல் ஏசப்பா பெத்தானியா கிராமத்துக்குள்ளே வராரு அப்படின்னு அவங்க சகோதரிகளுக்கு சொன்ன உடனே என்ன பண்ணாங்களாம், மார்த்தாள் ஓடி போனாங்களாம். ஓடி போய் ஏசப்பாவுடைய பாதத்தில் போய் விழுந்தாங்களாம். ஏசப்பா, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் லாசரு மரிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதாங்களாம். அதுக்கு ஏசப்பா சொன்னாரா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னாராம். அப்போ இல்லை மார்த்தாள் சொன்னாலாம், ஏசப்பா நீங்கள் தேவனிடத்தில் என்ன கேட்டாலும் உடனே பிதா செஞ்சுடுவாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ ஏசப்பா மார்த்தாளை பார்த்து சொன்னாலாம், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னாராம். உடனே மார்த்தாள் சொன்னாலாம், எனக்கு தெரியும் ஏசப்பா, கடைசி நாளில் அவன் உயிரோடு எழுந்துப்பான், மரித்தவங்கெல்லாம் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஏசப்பா அப்படின்னு சொன்னாலாம். அதாவது இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லட்டுமா? மரித்தவங்க எல்லாருமே உங்களுடைய சொந்தக்காரங்களில் உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது மரிச்சு போயிருக்கலாம், வயதாகி மரிச்சு போயிருக்கலாம். அவங்க எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்ணுவாங்களாம், உயிரோடு எழுந்திருப்பாங்களாம். நம்மளால் நம்ப முடியலல்ல சில்ட்ரன்ஸ், ஆனால் அது நிச்சயம் நடக்கும். அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் மரிச்சவர்கள் எல்லாருமே உயிரோடு எழுந்து அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும், பேசின வார்த்தைகளுக்கு கணக்கு சொல்லணும், செய்த செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பாங்க. நன்மை செய்தாலோ இல்லை இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தீமை செய்தாலோ எல்லாத்துக்குமே ஏசப்பா என்ன பண்ணுவாங்களாம், பிரதிபலன். அந்த நேரத்தில் அவர் நியாயம் செய்வாராம். நன்மை செஞ்சால் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும், தீமை செய்தால் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும். அதனால தான் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் ரொம்ப கவனமாக கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். ஏன்னா மரித்தவங்க ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. உயிரோடு எழுந்து என்ன பண்ணுவாங்க, ஏசப்பாவுடைய நியாய தீர்ப்பு நாளில் ஏசப்பாவுக்கு முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கு சில்ட்ரன்ஸ். அப்படின்னு நினச்சிக்கிட்டு மார்த்தாள் சொன்னாலாம், ஆமாம் ஏசப்பா, அவன் கடைசி நாளில் உயிரோடு எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே ஏசப்பா சொன்னாராம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் என் கூட சொல்கிறீங்களா சில்ட்ரன்ஸ்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏசப்பா சொன்னாரா, நீ உயிரோடு இருக்கிறவங்க யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மரிக்கவே மாட்டாங்க, அதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு மார்த்தாளை பார்த்து கேட்டாலாம். அதுக்கு மார்த்தாள் சொன்னாலாம், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம். சொல்லி முடித்த பிறகு மார்த்தாள் என்ன பண்ணாலாம், மரியாளை போய் கூப்பிட்டாலாம். அது மாதிரி போதகர் வந்திருக்காரு வா அப்படின்னு போய் கூப்பிட்டாலாம். கூப்பிட்ட உடனே மரியாளும் ஓடி ஏசப்பாவுடைய காலில் விழுந்து, ஏசப்பா நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதாங்களாம். அப்போ ஏசப்பா என்ன பண்ணாராம், தன்னுடைய நண்பர்கள் போல இருந்த லாசரு மரித்ததற்காக ஏசப்பா என்ன பண்ணாராம், ஆவியில் கலங்கி கண்ணில் என்ன பண்ணிச்சான், அவருக்கு கண்ணீர் வந்துதான். பார்த்தீங்கன்னா நம்ம அநேக நேரத்தில் கஷ்டப்படும் பொழுது நம்ம நினைப்போம், ஐயோ நமக்காக கஷ்டப்பட யாருமே இல்லை, நம்முடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாவற்றையும் புரிஞ்சு கொள்ள ஏசப்பா இருக்காரு. அன்னைக்கு மார்த்தாலும் மரியாளும் அழும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணாராம், கூட சேர்ந்து அழுதாராம். அவர் கண்களில் கண்ணீர் விட்டார்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த ஒரு வார்த்தை எதை குறிக்குது, ஏசப்பா நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு, நம்முடைய ஃபீலிங்ஸ் அவரால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படும் பொழுது கஷ்டப்பட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா கஷ்டப்படுறவங்களோடு கூட கஷ்டம் மட்டும் பட மாட்டாங்க, அவங்க ஒரு இடத்துல அற்புதம் செய்வாங்க.
ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வாங்க. அவருடைய பிள்ளைங்க கஷ்டப்படும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வாங்க. அது மாதிரி தான் ஏசப்பா என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆவில கலங்கி கண்ணில் கண்ணீர் விட்டாலும் உடனே என்ன பண்ணாராம், கல்லறைக்கு போனாராம். கல்லறைக்கு போகும்பொழுது எல்லாருமே மார்த்தாள் மரியாள் எல்லாருமே ஏசப்பா பின்னாடி போனாங்களாம். ஒரு கூட்ட ஜனமே அங்கே போச்சான். அப்போ ஏசப்பா அங்கே போகும்பொழுது என்ன நினைச்சாங்களாம், சரி கல்லறையை பார்க்க தான் போறாரு அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனால் ஏசப்பா கல்லறையை பார்க்க போகல. கல்லறை கிட்ட போய் அந்த கல்லறைக்கு மேலே ஒரு பெரிய கல் அது புரட்டி வச்சிருப்பாங்களாம். ஒரு குகை மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கல் புரட்டி வச்சிருப்பாங்க. அந்த கல்லை போய் தள்ளுங்கன்னு சொன்னாராம். அப்போ மார்த்தாள் சொன்னாலாம், ஏசப்பா லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போவோம், நாத்தம் எடுக்கும், நீங்க போய் கல்லை தள்ள சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாலாம். உடனே ஏசப்பா சொன்னாராம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொன்னாராம். இந்த வசனத்தை என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்டாராம். உடனே மார்த்தாள் அமைதியா இருந்தாலாம். உடனே ஏசப்பா என்ன பண்ணாராம், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பிதாவை நோக்கி தன் கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஜபத்தை அவர் பண்ணாராம். ஜபத்தை பண்ணிட்டு கல்லை புரட்டுங்கன்னு சொன்னாலாம். அதே மாதிரி ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே இருக்கிறவங்க அந்த கல்லை புரட்டினாங்களாம். உடனே ஏசப்பா என்ன பண்ணாராம், உரத்த சத்தமா சொன்னாராம். எப்படி சொன்னாராம், உரத்த சத்தமா சொன்னாராம், லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா அப்படின்னு ரொம்ப சத்தமா சொன்னாங்களாம். உடனே அந்த சத்தத்தை கேட்டு மரித்த லாசரு என்ன பண்ணானா, அப்படியே உயிரோடு எழுந்து கல்லறையை விட்டு வந்தானா. அதாவது மரித்தவங்களை பார்த்தீங்கன்னா துணியில சுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த துணியோட கூட அவர் என்ன பண்ணானா, லாசரு எழுந்து வந்தானா. ஏசுப்பா பார்த்தீங்களா, அவருடைய வார்த்தையின் வல்லமையை பார்த்தீங்களா, மரித்து போயிருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம வாயில சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது அந்த அதிகாரம் என்ன பண்ணும், மரித்த சூழ்நிலை இருக்கிற காரியங்கள் கூட என்ன பண்ணும், வெளியில வரும். ஏசுப்பாவோட கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா சில்ட்ரன்ஸ்? உடனே கட்டை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாராம். கட்டை அவிழ்த்து விட்டாங்களாம். மார்த்தாளும் மரியாளும் லாசரும் சந்தோஷமா அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுமே ஏசுப்பாவை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்களாம். அங்க இயேசுவை நம்பாதவங்க கூட இயேசுவை நம்ப ஆரம்பிச்சாங்களாம். பாத்தீங்களா சில்ட்ரன்ஸ்? இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏசப்பா நம்முடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிருக்காரு, நம்முடைய மனக்கவலைகளை அறிஞ்சிருக்காரு, நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏசப்பாவால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏசப்பாவை விசுவாசிக்கிறவன் மரித்தா கூட பிழைப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எந்த ஒரு சூழ்நிலை உங்களால முடியாது, இது என்னால நடத்த முடியாது, இது என்னால் படிக்க முடியாது, நீங்க கவலையே பட வேணாம். நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா நிச்சயம் நீங்க தேவனுடைய மகிமையை அந்த சூழ்நிலையில் நிச்சயம் பார்ப்பீங்க. சில்ட்ரன்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த குடும்பம் பெத்தானியா கிராமத்தில் இருக்கு. இந்த சகோதரிகள் பேர் மரியாள், மார்த்தாள். இவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவர் பேர் தான் லாசரு. மார்த்தாள் எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, மரியாளும் லாசருவும் செஞ்சதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த குடும்பம் கர்த்தருக்கு பிரியமான குடும்பமா இருந்தது. இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்தில் செல்லும் பொழுது மரியாளும் மார்த்தாளும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும்னு கூப்பிடுறாங்க. மரியாளும் மார்த்தாளும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், நிச்சயம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும், உங்கள் சீஷர்களோடு கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாளும் மார்த்தாளும் லாசருவும் இயேசுவையும் அவரோடு கூட இருந்த சீஷர்களையும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து மரியாள் மார்த்தாளுடைய வீட்டில் நிறைய காரியங்கள், வசனங்களை, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மரியாள் மார்த்தாள் லாசருக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க, அவங்க சமையலறையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மரியாளோ ஏசப்பாவுடைய பாதத்திலேயே அமர்ந்து ஏசப்பா சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணி மைக்காம லாசரு, மரியாள் ஏசப்பா சொல்கிற வார்த்தையை இடைவிடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் சமையல் பண்ணிகிட்டே இருக்கேன்,
ஆனால் இந்த மரியாள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் முறுமுறுத்துக்கிட்டே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. மார்த்தாலும் பற்பல வேலை செய்யறதுல ரொம்ப வருத்தம் அடைந்து ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலையே இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் அப்படின்னு ஏசப்பா கிட்ட சொல்றா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்படியாக மரியாளும் மார்த்தாளும் லாசருவும் இயேசு கிறிஸ்துவை அன்புடன் தன் வீட்டிலே சேர்த்து கொண்டார்கள். பெத்தனியா கிராமத்திற்கு வரும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பர்களான மரியாள், மார்த்தாள், லாசரு வீட்டிற்கு வந்து உணவு அருந்தி அவர்களுக்கு அன்புடன் வார்த்தைகளை சொல்லி செல்லுவார். மரியாளும் மார்த்தாளும் தன் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அழைப்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 2 நாட்கள் தாமதமாக வந்தார். அதற்குள்ளாக லாசரு மரித்த நிலையில் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த வேளையில் இயேசு கிறிஸ்து வந்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரித்து 4 நாட்களான லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்திற்கு மிக பெரிய சகாயத்தை செய்தார். ஏசப்பா மறுபடியும் பெத்தானியா கிராமத்துக்கு வராங்க. மரியாள் என்ன பண்ணுறாங்க? மரியாளும் மார்த்தாளும் ஏசப்பாவை கவனிக்கிறாங்க. மார்த்தாள் பணிவிடை செய்வதற்காக செல்லுறாங்க. உணவெல்லாம் சமைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மரியாள் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா செய்த நன்மைகளை மார்த்தாளும் மரியாளும் நினைச்சு பார்க்கிறாங்க. மரியாள் என்ன பண்றா? விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்துல ஒரு ராத்தல் கொண்டு வந்து ஏசப்பாவுடைய பாதத்துல பூச போறா. மரியாள் தன்னுடைய தலைமயிரால அவருடைய பாதங்களில் அந்த தைலத்தை பூசுறா. தன்னுடைய தலைமயிரால அவருடைய பாதங்கள் எல்லாவற்றையும் துடைக்கிறா. அந்த வீடு முழுசும் இந்த தைலத்தினுடைய பரிமள வாசனம் நிறைஞ்சு இருக்குது. இப்படியா தன்னுடைய அன்பை எல்லாவற்றையும், தன்னுடைய மேன்மையும், தன்னுடைய ஆஸ்தியையும், தன்னுடைய அந்தஸ்து, அழகு, மேன்மை எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படியில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறா. சில்ட்ரன்ஸ், ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ட்ராமாலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? முதலாவது மார்த்தாள் வந்து பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஏசப்பா என்ன சொன்னாங்க? எல்லா காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்காத, மரியாளை போல என் பாதத்தில் அமரு. இது தேவையானது ஒன்றே. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் அப்படின்னு மார்த்தாளிடத்துல சொல்கிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் முதலிடம் எதுக்கு கொடுக்கணும்? கர்த்தருடைய சண்டே ஸ்கூலுக்கு, கர்த்தருடைய சபைக்கு, ஜபத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கணும். ஐயோ, ஹோம்ஒர்க் இருக்கே, டியூஷன் இருக்கே, நிறைய வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கணுமே, அதனால் நம்ம ஜெபிக்க முடியாது, அதனால் சண்டே ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கவலைகளை குறித்து கவலைப்படாமல், பற்பல வேலைகளை குறித்து கவலைப்படாமல் மரியாளை போல என்ன கற்றுக்கொள்ளணும்? முதலாவது நமக்கு சண்டே ஸ்கூல், முதலாவது நமக்கு தேவனுடைய ராஜ்யம், முதலாவது அவருடைய நீதி அப்படின்னு தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஞானத்தை கர்த்தர் கூட கொடுப்பார் அப்படின்னு முதலாவது நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. அடுத்து என்ன தெரிந்து கொண்டீங்க? லாசருவை கர்த்தர் வந்து உயிரோடு எழுப்பினார். அதற்கு அவர் ஒரு பெரிய அடையாளமாக அவன் என்ன பண்ணான்? மரியாள் நலதலம் என்னும் விலையேற பெற்ற தைலத்தை வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றுறா. தன்னால் நன்றி என்று வாயில் மட்டும் சொல்லாமல் அதை என்ன பண்ணுறா? செயலையும் செஞ்சு காட்டுறா. ஓகேங்களா? மனிதர்கள் செய்கிற நன்மைகளுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளுக்கு நம்ம தேங்க்யூன்னு வாயளவில் மட்டும் நம்ம நன்றி அப்படின்னு சொல்லிடாதபடிக்கு செயலும் என்ன பண்ணணும்? நம்முடைய நேரத்தையும், நம்முடைய பலனையும், நம்முடைய தாளந்துகளையும், நம்மிடம் இருக்கிற பணத்தையும் கூட கர்த்தருக்கு செலுத்தி நம்ம என்ன பண்ணணும்? நன்றி என்ன செயலளவில் நம்ம கர்த்தருக்கு காட்டணும். சரிங்களா? நன்றி எப்படி பண்ணணும்? துதியால் நம்ம கர்த்தருக்கு செலுத்தணும். அதை கர்த்தர் வந்து விரும்புகிறாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஆன்ட்டி விசுவாசிக்கிறேன் சில்ட்ரன்ஸ். மரியாளா, மார்த்தாளா, யாரா நீ இருக்கிற? மரியாளா, மார்த்தாளா, யாரா நீ இருக்கிற? உன் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும்,
கொடுக்கணும், உன் நேரத்தை கத்தருக்கு கொடுக்கணும், உன் பெலன கத்தருக்கு கொடுக்கணும். மரியாளா மாத்தாளா யாரா நீ இருக்கிற, மரியாளா மாத்தாளா யாரா நீ இருக்கிற. உன்னிடம் உள்ளத கத்தருக்கு கொடுக்கணும், உன் உள்ளத்தை கத்தருக்கு கொடுக்கணும், உன்னிடம் உள்ளத கத்தருக்கு கொடுக்கணும், உன் உள்ளத்தை முக்கியமா கொடுக்கணும். மரியாளா மாத்தாளா யாரா நீ இருக்கு. சில்ட்ரன்ஸ், கதையை கவனமா பார்த்தீங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சில்ட்ரன்ஸ்? இப்போ ஆன்ட்டி உங்களை 5 கொஸ்டின் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏசப்பா லாசரு மரித்து எத்தனை நாள் பிறகு அவரை உயிரோடு எழுப்ப சென்றார்? லாசரு மரித்து எத்தனை நாட்கள் பிறகு லாசருவை உயிரோடு எழுப்ப ஏசப்பா சென்றார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, இந்திய தேசத்தில் இரத்த சாட்சியாக மரித்த சீஷன் பெயர் என்ன? இந்திய தேசத்தில் இரத்த சாட்சியாக மரித்த சீஷன் பெயர் என்ன? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, ஏசப்பா ஊருக்கு வந்தார், ஏசப்பா அந்த பட்டணத்துக்கு வந்தார் என்று சொன்னவுடன் முதலில் ஓடி போன சகோதரியின் பெயர் என்ன? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4, ஏசப்பா கல்லறையில் எதை தள்ள வேண்டும் என்று சொன்னார்? ஏசப்பா கல்லறையில் எதை தள்ளு என்று சொன்னார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5, ஏசப்பா சத்தமாக என்ன சொன்னார்? அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று ஏசப்பா சத்தமாக என்ன சொன்னார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 5. இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? ஆண்டி சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், சரியா? ஓகே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. இப்போ இங்கிலீஷில் சொல்கிறீங்களா? இஃப் யூ வுட் பிலீவ் you would see the glory of the God. John 11:40. If you would believe, you would see the glory of the God. John 11:40. சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கிராஃப்ட் டைமுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம், சரிங்களா? கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம கிராஃப்ட் டைமுக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சார்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன சார்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பக்கத்தில் வட்டமாக உங்கள் வளையல் வச்சு கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பக்கத்தில் வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லாசருவே வெளியே வா அப்படின்னு எழுதிருங்க. க்ரையான்ஸ் அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? லைட்டாக அடிச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து திறந்த உடனே கல்லறை மாதிரி இருக்குல்ல, கல்லருடைய கல் லாசருவே வெளியே வா, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா. யோவான் 11:40, ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் மட்டும் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறீங்க, பேக் சைடில் சும்மா இந்த லாஸ்ட்டில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஈஸியான கிராஃப்ட் தான். எழுதிட்டு க்ரையான்ஸ் அடிங்க, அப்போ தான் உங்களால் வந்து எழுத முடியும். க்ரையான்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா எழுத முடியாது. அதனால் லைட்டாக பிளாக் கலரில் க்ரையான்ஸ் அடிச்சுக்கோங்க. இங்கே வந்து திக்காக ஸ்கெட்சில் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஈஸியான கிராஃப்ட் தான், பண்ணுங்கள், ஓகேவா? சில்ட்ரன்ஸ், இப்போ நான் வந்து ஏஸ்பா வந்து ட்ராயிங் பண்ணட்டுங்களா? எப்படி தான் ட்ராயிங் பண்ணோன்னு சொன்னேன்? ஏஸ்பாவுடைய பேக் சைடு வந்து அப்படியே ஆப்பிள் மாதிரி அப்படியே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வளைச்சி இப்படி போட்டுட்டு, உங்களுக்கு நல்லாவே இப்போ ட்ராயிங் பண்ண தெரிஞ்சிச்சா? ஷாலு, ஓகேங்களா? இப்போ நல்லா நீங்கள் ஈஸியாகவே ட்ராயிங் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அப்புறம் காலு, செருப்பு, ஓகேங்களா? கை வந்து
பேஸ்பா நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோமா? அடுத்து லாசருவை ட்ராயிங் பண்ணலாமா? ஓகேங்களா? லாசருடைய ஏஸ்பாக்கு அப்படியே முன்னாடியே வந்து லாசர் வந்து நின்றுருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா 2 கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? 2 கோடு போட்டுக்கோங்க. ஃபேஸ் நம்ம ட்ராயிங் பண்ணுறோம், இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தலைமுடி, இதுக்கு மேலே அப்படியே தலைமுடி, ஏன்னா கல்லறையில் வச்சுட்டாங்கல்ல, அதனால் இப்படி வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸு. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஏசுபாவை பார்க்குறது போல், லாசரு வந்து ஏசுபாவை பார்க்குறது போல் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் கை, இந்த கை வந்து அப்படியே லாங்காக அப்படியே லாங்காக வந்து கை வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு கை வந்து அப்படியே மறைஞ்சி போயிடுது, ஒரு கை வந்து சும்மாடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கட்டு போட்டது போல தான் நம்ம லாசரு வந்து கல்லறையில் இருந்து லாசருவே வெளியே வா அப்படின்னோடனே கட்டோடு தான் அவர் வெளியில் வராரு. ஓகேங்களா? அதனால் இப்படி போட்டுக்கோங்க. கால் வந்து சும்மா வெளில தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த கட்டு தான் நம்ம எப்படி ட்ராயிங் பண்ண போகிறோன்னா ஆன்டி கோடு போடுறது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரே மாதிரி போடாமல் ஒரே கொஞ்சம் கோடு அங்கங்கே போட்டிங்கன்னா தான் கட்டு போட்டது போல் இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்படி கட்டு நம்ம இங்கே கட்டுக்கெல்லாம் வெள்ளை கலர் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாசர் எங்கேருந்து வந்தார்? கல்லறையிலேருந்து வெளியில் வந்தார். அப்போது லாசர் இருக்கிறதுக்கு ஒரு வாசல் மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒரு கல்லறை அப்படியே நீங்கள் ஒரு வாசல் மாதிரி பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது பக்கத்தில் மறுபடியும் ஒரு மேலே ஒரு கோடு. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு போடாதீங்க, சும்மா அப்படியே போட்டுகிட்டே போனீங்கன்னா தான் அது அப்படியே கல்லறை எப்படி இருக்கும், ஷேப்பெல்லாம் இருக்காது, கோணமானலாம் தான் இருக்கும். கல் தானே செஞ்சுருப்பாங்க. கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்போ கல் ரவுண்டாக. ஓகேங்களா? இதுக்கெலாம் நீங்கள் பிளாக் கலர் வந்து க்ரையான்ஸ் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கல்லறையுடைய வாசல். ஓகே, இப்போ நம்ம கலர் அடிப்போமா? சில்ட்ரன்ஸ், நம்ம கலர் அடிச்சிட்டோம் பாருங்கள். ஏசப்போடைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து க்ரீன் கலர், எல்லோ கலர் ஷாலுக்கு, அப்புறம் ஹேருக்கு பிளாக் கலர், அப்புறம் வந்து செருப்புக்கு ப்ரௌன் கலர், அப்புறம் வந்து ஸ்கின் கலர் நம்ம அடிச்சிருக்கோம். லாசருவுக்கு ஒயிட் கலரில் நம்ம துணி சுற்றிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த துணிக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து அடித்தது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? பெயிண்ட்டு, வாட்டர் பெயிண்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது போல் நீங்கள் வாட்டர் பெயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதன் வழியாக ஒயிட் கலர் வந்து நீங்கள் போடலாம். அப்படி ஒரு வேளை ஆன்ட்டி உங்கள்கிட்ட இது போகிற கலர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இது 20 ருபீஸ் தான், இது நீங்கள் வாங்கி கூட அழகாக கலர் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் க்ரையான்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கல்லறைக்கு அழகாக வந்து நம்ம பிளாக் கலர் லைட்டாக ஷேடோ அடிச்சிருக்கோம், நீங்கள் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம கதை பார்த்தோம் இல்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இப்போ நம்ம இங்கிலீஷில் வசனம் பார்க்கலாமா? இஃப் யூ would believe you would see the glory of God. John chapter 11 verses 40. ஓகேங்களா? இது போல் நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்க, கலரிங் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். ஹாய் குட்டீஸ். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் இந்த நாள் விபிஎஸோட எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி எல்லோரும் நீங்கள் விபிஎஸ் என்ஜாய் பண்ணிங்கன்னு ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எண்டிங் ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, ப்ரேயர்னால் என்ன பண்ணோம்? ஓகே, கண்ணை மூடி கை கூப்பணும். அதுக்கு முன்னாடி ஆண்டி ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி யாருக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் தெரியுமா? ஓகே, இன்றைக்கி நீங்கள்லாம் ஸ்கூல் போகிறீங்க இல்லையா? ஸோ நிறைய பிள்ளைங்க வந்து உங்கள் வயசில் இருக்க பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க. அவங்களோட வீட்டோட கஷ்டத்தினால அவங்க வந்து படிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல்
வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்காக இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏசப்பா உங்களுடைய லைஃப்பை மாற்றுவாங்க. சரிங்களா? இப்போ எல்லாரும் கண்ணு மூடுங்க, கை கூப்புங்க, ஆண்டியோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. சரியா? ஸோ அன்புள்ள ஏசப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த விபிஎஸ் நீங்கள் ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் ஆண்டவரே இந்த பிள்ளைங்களோடு நீங்கள் கூட இருங்க ஏசப்பா. இந்த வேலையிலையும் ஆண்டவரே அப்பா அவங்க கற்றுக்கிட்ட எல்லா வசனங்கள் ஆண்டவரே, பாடல்கள், கதைகள் எல்லாம் அவங்க மனசில் பதிய நீங்கள் கிருபை தாங்க. இது ஆண்டவரே ஒரு நாளும் மறக்காதபடி அவங்களுடைய இருதயத்தில் வேறொன்று நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுபோல் இந்த நாளில் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, சின்ன குழந்தைங்க எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அந்த குழந்தைங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஆண்டவரே அப்பா, இது ஆண்டவரே அரசாங்கத்தால் தடை செய்யப்படணும் ஆண்டவரே. ஏசுப்பா, நீங்கள் சிறு குழந்தைங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே இப்படி கேள்விக்குறி ஆகாதபடி கர்த்தாவே ஆண்டவரே அரசாங்கம் ஒரு சட்டங்களை கொண்டு வரணும் ஏசுப்பா. இந்த சின்ன குழந்தைங்க வேலைக்கு போகாதபடி ஆண்டவரே அவங்க தடுக்கப்படணும் ஏசுப்பா. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் தாங்க ஏசுப்பா. அவங்களுடைய குடும்பத்தின் வறுமை எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட வேலைக்கு போற பிள்ளைகள் ஆண்டவரே அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி தாங்க ஏசுப்பா. ஆண்டவரே, அதிகாரிகள் ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க கர்த்தாவே. மந்திரிமார்கள் அப்பா, முதலமைச்சர் அவங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. குழந்தை தொழிலாளர்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா, அந்த குழந்தை தொழிலாளர்கள் அது தடை செய்யப்படணும் ஏசுப்பா. கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் எல்லாம் திரும்பவும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து ஆண்டவரே எதிர்காலத்தில் கர்த்தாவே பெரிய ஆண்டவரே அப்பா உயர் பதவிகளில் இருக்கணும் ஏசுப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டதாக நீங்கள் ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீங்கள் கொண்டு வர வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுப்பா. ஆண்டவரே, கல்வி வியாபாரம் ஆக்கப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஆண்டவரே அவங்களுக்கான வழி வாசல்களை நீங்கள் திறந்தருளுங்க ஏசுப்பா. கர்த்தாவே, எவ்வளோ சின்ன குழந்தைங்க ஆண்டவரே கடுமையான வேலை செஞ்சு அப்பா நசுக்கப்படுறாங்க ஏசப்பா. அது எல்லாத்தையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்க உண்டு பண்ணி தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குழந்தைங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உண்டாக்கி தாங்க ஏசப்பா. கர்த்தாவே, அவங்க நல்லா படித்து பெரிய ஆளாக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே, அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுக்காக நீங்கள் எழுந்தருளுங்க ஏசப்பா. அவங்களுக்கு சகாயராய் நீங்கள் எழுந்தருளுங்க ஏசப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அவங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் ஐசப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய குடும்பத்தின் வறுமை நிலை மாறணும் ஆண்டவரே. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி தாங்க ஐசப்பா. பிள்ளைகளை கஷ்டப்பட்டாவது ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள நீங்க தாங்க ஐசப்பா. அவங்களுடைய ஆண்டவரே எதிர்காலம் மாறணும் ஐசப்பா. அவங்கள போல அந்த பிள்ளைகளும் கூலி வேலை செய்யாதபடி கர்த்தாவே அப்பா, கூலி வேலை செய்யறவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உயர் பதவிகளை வர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஐசப்பா. அப்படிப்பட்டதான வாய்ப்புகளை நீங்க உண்டு பண்ணி தாங்க ஐசப்பா. ஆண்டவரே, லஞ்சம் எல்லாம் இந்த தேசத்தில் மாறணும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு வாசல்களை நீங்கள் திறந்தரல வேணுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருடத்தில் அது எங்களுடைய கண்கள் நாங்கள் காணணும் ஏசுப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரப்பு ஒரு விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுப்பா. உங்கள் கரத்தில் இந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுப்பா. ஆண்டவரே, இந்த விபிஎஸ்ல கலந்துக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுடைய எதிர்காலங்களை நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.